ஆக்சுவலாக சிரிக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். சிரிக்காமல் ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தான் யோசித்தேன். கேமரா பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருச்சு. ஆனால் பாரதியார் வந்து எந்த ஃபோட்டோலையுமே அவர் சிரிக்கவே இல்லை நான் தேடின வரைக்கும். ஏன் ஃபோட்டோ எடுக்கும்போது யாருமே அவர் ஸ்மைல் ப்ளீஸ்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா? ஏன் இந்த எல்லா ஃபோட்டோலையும் அவர் வந்து சிரிக்கவே இல்லை? இந்த கேள்வி ஏன் தோணுச்சுன்னா, இப்போ தான் சுரேஷ் பரதன் அப்படின்றவரோட சன்னதம் அப்படின்ற சிறுகதை தொகுப்பில் புன்னகையை தொலைத்தவள் அப்படின்ற ஒரு கதையை படித்தேன். கதை உள்ளக்க போக போக என்னென்னமோ கேள்விகள் மண்டையை போட்டு ஏதோ உருட்டிக்கிட்டே இருக்குது. நிறையா தோணுது. ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு கண்ணாடி தொட்டியில் மீன்லாம் வளர்த்தேன். ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே நேரம் வந்து அந்த மீன் தொட்டி பக்கத்தில் உட்காந்துக்குவேன். அந்த மீன் எப்படிலாம் நீந்தி போகுது அப்படின்னு பார்த்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அது கூடயே பேசிக்கிட்டு விளாண்டுருப்பேன். ஒரு நாள் வந்து ஒரு மீன் இறந்துருச்சு. அன்றைக்கி என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியல, அழுதுகிட்டே இருந்தேன். ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தேன். நல்லா எனக்கு கூட ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் வரிசையாக ஒரு மீனாக சாக நம்ம இனிமேல் மீனே வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மீன் தொட்டி தூக்கி போட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அது ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த மீன் குஞ்சுகள்லாம் பிறந்தது அந்த மீன் தொட்டிக்குள்ளே நீந்துறது தானா? டெய்லி நான் பார்த்து அதை வேடிக்கை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கும்போது அது என்னை பார்த்து அழுதுக்கு தானே வந்திருக்கும். மதுரையில் இப்போ ரோடு அகலப்படுத்துறதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கோயிலை இடிக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அந்த ஏரியாக்காரவங்களாம் கோயில் இடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போராடினோன்னே ரோடை கொஞ்சம் லைட்டாக சாய்ச்சி பக்கத்தில் ஒரு ஆலமரம் ஒன்று இருந்துச்சு, அதை வெட்டி ரோடு போட்டாங்க. இந்த கோயில் கட்டி ஒரு 15-20 வருஷம் தான் இருக்கும். ஆனால் அந்த ஆலமரம் வந்து எப்படியும் ஒரு 50-60 வருஷத்து மரம். ஆனால் யாருக்குமே எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லை. இந்த உலகம் வந்து யாருக்கானது? மனுஷங்களை தான். மனுஷங்க மட்டும்தான் வாழ்றதுக்கு தான் இந்த உலகம் இருக்கா? அதுலேயும் மனுஷனா அறிவு திறமை எல்லாமே இருக்கிற ஒரு மனுஷனா? ஆனால் ஒழுங்கற்ற விஷயத்தினால இந்த உலகம் அழகாக சுற்றிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு ஆராய்ச்சி கூட பண்ணதாக ஒரு நியூஸ் படித்தேன். 1970 பண்ணியிருக்காங்க. தண்ணீர், சாப்பாடு, உணவு எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்து ஒரு இடத்துல வந்து ஒரு 4 எலியை வளர்த்துருக்காங்க. 2 ஆண் 2 பெண்ணுன்னு சொல்லி ஒரு 600 எலியை அது வந்து பெருகும்போது அதுக்குள்ளே கொஞ்சமாக சண்டை போட ஆரம்பிச்சிருச்சான். 1973 அதாவது அது ஆரம்பித்த 3ஆவது வருஷத்தில் அதோட கடைசி எலி இறந்துருந்துச்சுன்னு எழுதியிருந்தார். மனுஷன் அவ்வளோதான். இது மாதிரி எனக்கு நிறையா கேள்விகள் தோணிக்கிட்டே இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடணும்னா வேற எங்கேயும் தேடக்கூடாது. ஏன்னா இந்த கேள்விகள் உருவாகிறது வந்து என்னோட உணர்வுகள்னால. இந்த உணர்வுகளை உருவாக்குனது அந்த கதை.